குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகை தரவுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு நாளை வருகை தருகின்றார். நாளை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திற்கு வருகை தரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ராஜ்பவனுக்கு சென்று தங்குகின்றார். நாளை மறுநாள் உதகையிலிருந்து திரௌபதி முர்மு கார் மூலம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றார். பின்னர் 29ஆம் தேதி ராஜ்பவனில் ஓய்வெடுக்கும் அவர் 30ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். இதன் பின்னர் அங்கிருந்து திருவாரூர் செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுகின்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை ஒட்டி குன்னூர் ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் வருகை ஒட்டி நீலகிரியில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.